ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். அனைவருக்கும் ஆடிப்பெருக்கு நல்வாழ்த்துக்கள். ஆடிப்பெருக்கு ஸ்பெஷலாக நான் இன்றைக்கி மட்டன் குழம்பு செய்ய போகிறேன். நான் மட்டன் குழம்பு எப்படி செய்கிறேங்கிறத பாருங்கள். கிராமத்து முறையில் நான் மட்டன் குழம்பு ரெடி பண்ண போகிறேன். அது எப்படிங்கிறத பாருங்கள். மட்டனை நல்லா மஞ்சத்தூள் கல்லுப்பு போட்டு நல்லா கழுவி எடுத்துக்கிட்டேன். மஞ்சத்தூள் கல்லுப்பு கண்டிப்பாக போட்டு மட்டனை க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. வெறும் தண்ணி மட்டும் ஊற்றி கழுவி எடுக்காதீங்க. 3 டைம்ஸ் நல்லா தண்ணி ஊற்றி கழுவி எடுத்துகிட்டு இப்போ மட்டனை நம்ம வேக வச்சு எடுத்துக்க போகிறோம். குக்கரில் ஒரு 3-4 விசில் வச்சு வேக வச்சு எடுத்துக்க போகிறோம். அந்த குக்கரில் போட்டுட்டு இஞ்சி பூண்டு விழுது போட்டுருங்க தேவையான அளவு. மஞ்சள் தூள் 1.5 ஸ்பூன் போட்டுக்கோங்க. மஞ்சள் தூள் போட்டு சீரகம் 1 ஸ்பூன் போடுங்க. போட்டுட்டு தேவையான அளவு உப்பு, தேவைக்கேற்ப உப்பு போட்டுட்டு கொஞ்சமாக மட்டனுக்கு தகுந்தளவு தண்ணி ஊற்றி ஒரு 4 விசில் போட்டு வேக வச்சுருங்க. 4 விசில் கண்டிப்பாக வேகணும். எப்போவுமே மட்டன் குழம்பு முன்னாடி வேக வச்சு எடுத்துக்கோங்க. அப்போ அந்த குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எப்போவுமே நான் இந்த மாதிரி தான் ஃபஸ்ட்டு 4 விசில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கிடுவேன். அது வேகிற வரைக்கும் நம்ம தனியாக மசாலா ரெடி பண்ணலாம். அது எப்படி ரெடி பண்ணுறேன்னு பாருங்கள். எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் சோம்பு 1 ஸ்பூனு, சீரகம் 1 ஸ்பூனு, மிளகு 1/2 ஸ்பூனு, பட்டை கிராம்பு லவங்கம் வாசனைக்காக, மராத்தி மொக்கு இது பார்த்துருப்பீங்கன்னு தெரியுது. வாசனைக்காக கண்டிப்பாக போடுவாங்க. டேஸ்ட் கொடுக்கும் மட்டன் குழம்பு. சின்ன வெங்காயம் ஒரு 10 வெங்காயம் முழுசாக உரித்து போட்டுக்கோங்க. கொஞ்சம் இஞ்சி தோல் உரிச்சது. அந்த வெங்காயம் கலர் மாறுற அளவுக்கு கொஞ்சம் நேரம் கிண்டி விட்டுருங்க. கிண்டினதுக்கப்புறம் கசகசா, மட்டன் குழம்புக்கு கசகசா போட்டு பாருங்கள். சுவை ரொம்ப அருமையாக இருக்கும். கசகசா போட்டு நல்லா கிண்டிட்டு தக்காளி ஒரு சிறிய சைஸ் தக்காளியை சின்ன சின்னமாக கட் பண்ணி அதையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் தேங்காய், துருவின தேங்காய் ஒரு தேங்காயில் பாதி அளவு எடுத்துக்கோங்க. அதிகமாக தேங்காய் சேர்க்கக்கூடாது. தேங்காயை போட்டு நல்லா கிண்டி விட்ருங்க. அதோடைய அந்த கலர் மாறுற அளவுக்கு கிண்டி விட்ருங்க. கிண்டிட்டு அது நல்லா ஆற வச்சு தான் மிக்சியில் அரைக்க போகிறோம். நல்லா நைஸாக அரைச்சிக்கணும். கிண்டினதுக்கப்புறம் ஒரு தட்டில் கொட்டி ஆற வச்சிடுங்க. ஆற வச்சதுக்கப்புறம் அரைச்சிக்கோங்க. மட்டன் வெந்துருச்சு, 4 விசிலில் வெந்துருச்சு. இப்போ நம்ம குழம்பு தாளிப்பு ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு தாளிப்புக்கு தேவையானது எல்லாம் ரெடியாக இருக்குது பாருங்கள். சின்ன வெங்காயம், தக்காளி, சோம்பு, சீரகம், இஞ்சி பூண்டு விழுது, சீரகப்பொடி 1.5 ஸ்பூன், சோம்பு பொடி 1.5 ஸ்பூன், தனி மிளகாத்தூள். இதை வச்சு தான் இப்போ நான் மட்டன் குழம்பு செய்ய போகிறேன். எப்படி செய்கிறேங்கிறத பாருங்கள். குக்கர் வச்சுட்டு ஆயில் தாராளமாக ஒரு 2 ஸ்பூன் விட்டுக்கோங்க. 2 ஸ்பூன் விட்டு ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் சோம்பு, சீரகம், பட்டை, கிராம்பு எல்லாமே போட்டுருங்க. ஒன்றா மிக்ஸ் பண்ணி கிண்டி விட்டுருங்க. அப்புறம் கட் பண்ணி வச்சுருந்த சின்ன வெங்காயத்தை போட்டு கிண்டி விட்டுருங்க. பூண்டு 10 பல் தோலை உரித்த பூண்டு நல்ல கலர் மாறுற அளவுக்கு கிண்டி விட்டு வாசனைக்காக கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் உங்களுக்கு தேவைக்கேற்ப கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. நான் நிறையா தான் சேர்ப்பேன். எப்போவுமே எங்களுக்கு கருவேப்பிலை அதிகமாக போட்டால் தான் எங்கள் வீட்டில் பிடிக்கும். கிண்டினதுக்கப்புறம் கலர் மாறினதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்கேன் 3 பெரிய சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கதை ஒன்றா போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் தக்காளி வேகிறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம ஆல்ரெடி மட்டன் வேகிறதுக்கு உப்பு சேர்த்துருக்கோம். அதனால் இதில் பாதி அளவு கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. அப்புறம் வேக வச்ச மட்டனை தக்காளியோடு போட்டு கிண்டி விட்ருங்க. மட்டன் வேக வச்ச தண்ணி தனியாக ஒரு பவுலில் இருக்கணும். கிண்டி விட்டதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுருங்க. மஞ்சள்தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணிடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் சீரகப்பொடி, சோம்பு பொடி, தனி மிளகாத்தூள் எடுத்து வச்சுருந்தோமா அதை ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் வீட்டில் அரைச்ச மிளகாய் பொடி, நான் வீட்டில் அரைச்ச மிளகாய் பொடி தான் போடுவேன். நீங்கள் எப்படி போடுவீங்கிறத எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணிடுங்க. காரத்துக்கு தேவையான அளவு மிளகாய் பொடி சேர்த்துக்கிறேன். போட்டு ஒன்றா மிக்ஸ் பண்ணிடுங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் மட்டன் வேக வச்ச தண்ணி தான் ஊற்றணும். மட்டன் வேக வச்ச தண்ணியை ஊற்றி நல்லா கிண்டி விடுங்க. கிண்டி விட்டுட்டு இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு அந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஒரு கொதிக்கணும்.
கொதித்ததுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த மசாலா அரைக்கிறதுக்கு ரெடி பண்ணி வச்சுருந்ததை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ அது கொதி வந்தோடனே அந்த மசாலாவை அதில் ஒன்றா மிக்ஸ் பண்ணிடுங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் கிண்டி விட்டுட்டு நல்லா கிண்டி விட்டுட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. அதிகமாகவும் தண்ணி ஊற்றிடாதீங்க. பாருங்கள் எவ்வளோ கெட்டியாக சூப்பராக வந்திருக்கு. இந்த பக்குவத்தில் ரெடி பண்ணி பாருங்கள். நம்ம ஆல்ரெடி முன்னாடியே 4 விசில் வச்சுட்டோம். இப்போ ஒரு விசில் வச்சா போதும். ஆனால் மட்டன் நல்லா 4 விசிலே வெந்திருக்கும். இப்போ ஒரு விசில் வச்சு அந்த மசாலாவெல்லாம் மட்டனில் செட் ஆகிறதுக்காக ஒரு விசில் வைங்க. கொதி வந்தோடனே விசில் போடுங்க. மசாலா ஊற்றிட்டு கொதி வந்தோடனே ஒரு விசில் போட்டு இறக்கிடுங்க. பாருங்கள், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. கலர் காம்பினேஷன் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்கள். கலர்ஃபுல்லாக இருக்குது. இதே மாதிரி ரெடி பண்ணி பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். வாசனைக்காக கொஞ்சம் கொத்தமல்லி தூவிக்கிறேன். வாசனைக்காக தூவிக்கங்க. இது மாதிரி தான் நான் செய்வேன். நீங்கள் எப்படி செய்வீங்கிறத எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணிடுங்க. மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.